அப்படியே போட்டு ஃபுல்லாக ஓடிடுவோம். தவிர்த்து ரெண்டு பேரும் ஃபுல்லாக ஓடிடுவோம். களம் கொண்டு கலாச்சாரம் தமிழ் கலக்கம் ஒன்று ஒன்றும் களம் கொண்டு கலாச்சாரம் தமிழ் கலக்கம் விழாவா ஒன்று ஒன்பது மிகவும் சோழாமல் இந்த அரங்கினை வெற்றியாளர்களாக அந்த சின்னஞ்சிறு மாணவர்களின் போராட்ட நிகழ்வுகளை வீரர்கள்
தொடர்ந்து தலைவர்கள் தலைமையிலிருந்த ஆசிரியர்களை தொடர்ந்து இலக்கிய தலைவர்களை அன்பு நடக்கின்றோம். தொடர்ந்து தலைவர்களை அன்பு தொடர்ந்து மக்கள் பிரதிபலித்த தலைவர் ஸ்ரீ குலவீரசிங் அவர்களை அன்பு நடக்கின்றோம்.
வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை துமறிந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துளங்குக வையகமே சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துளங்குக வையகமே தொல்லை வினைதரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனை துமறந்திடும் வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே வளர்மொழி வாழியவே Ooh.
ஆண்டு கலை விழா நிகழ்விலே இங்கு ஆசியுரை வழங்க வந்திருக்கின்ற இறை அருளாளர்களான பிரம்மஸ்ரீ ச வைத்தியநாத குருக்கள் ஐயா பத்திரகாளி மற்றும் கந்தவனம் தேவஸ்தான பிரதம குரு அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு அவருடன் ஆசியுரை வழங்க இங்கே வருகை தந்திருக்கின்ற அருத்திரு த நிரூபன் நிசானன் பங்கு தந்தை குழந்தை இயேசு ஆலயம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இக்கலை விழாவிலே வாழ்த்துரை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் சி சிவபாலசிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் வட மாகாணம் உயர் திரு சி புஷ்பலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு HHKAC சமரசிங்க பொறுப்பதிகாரி போலீஸ் நிலையம் வல்வெட்டித்துறை அவர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுடன் சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு இ புலேந்திரன் கிராம அலுவலர் பொலிகண்டி கிழக்கு அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்விலே கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கின்ற உடற்பயிற்சி ஆசிரியர் ஸ்மார்ட் காய்ஸ் ஜிம் பொலிகண்டி சாண்டோ எஸ் செல்வராசா அவர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுடன் ஆசிரியை கிளிநொச்சி மத்திய கல்லூரி திருமதி சிவாஜினி திலகநாதன் மற்றும் ஆசிரியர் யா கம்பர்மலை வித்தியாலயம் ஆனந்தமயில் ரூபவர்மன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மற்றும் இந்நிகழ்விலே விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கின்ற பொது அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் முன்பள்ளி ஆசிரியர்கள் இக்கலை விழாவிலே நிகழ்வுகளை வழங்க வருகை தந்திருக்கின்ற கலைஞர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இக்கலை விழாவிலே கண்டு கழிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்தா பரபிரம்மா தஸ்மை குருவே நமக. எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானது திருப்பாதங்களையும் நிகழ்ச்சி கந்தமன பயிரை அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற சண்முக பெருமானது திருப்பாதங்களையும் பணிந்து இந்த நிகழ்விலே தலைமை தாங்குகின்ற தலைவர்களே, மதகுருவர்களே, கிறிஸ்தவ மதகுருவர்களே, கிறிஸ்தவ விருந்தினர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, எல்லோருக்கும் எனது மாநில வணக்கத்தையும் என்னுடைய ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். எங்களுடைய இந்த பொலிகண்டி மண்ணிலே கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகிய அந்த விழுமியங்களை எல்லாம் பறைசாற்றுகின்ற இந்த நன்னாள். ஆகவே இன்றைய நாளிலே இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக இங்கே பேச்சிருக்கின்ற திரு சி புஷ்பலிங்கம் பிரதி கல்வி பணிப்பாளர் வடமாகாணம் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே ஆசிரியரை வழங்கி சென்ற குருக்கள் ஐயா அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு கௌரவ விருந்தினர்களாக இன்னும் பெரியோர்களாக இங்கே வீற்றிருக்கின்ற அனைவருக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், பிரதமர் வைத்தியநாத சர்மா குரு ஐயா அவர்களுக்கும், குழந்தையேசு பங்கு தந்தை அருத்திரு நிருவஞ்சிதான் அவர்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் ஓய்வு பெற்ற திராமலர் சிவாசிங்கம் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்நிகழ்விற்கு பிரதமர் வந்து நிகழ்வை சிறப்பிக்க இருக்கும் ஐயா புஷ்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக திரு HHJK
கே சி சமரசிங்க அவர்களுக்கும் பொறுப்பதிகாரி போலீஸ் நிலையம் மல்லெடுத்தது அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பண்டிகளார் திரு அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கௌரவ விருந்தினர்கள் சாண்டோ செல்வராசா அவர்களுக்கும் நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். சிவாசினி திரவநாதன் ஆசிரியர் கிளிநொச்சி முக்கிய அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் ஆனந்தமய உபவர்ணன் கம்பர்மலை வித்யாசாகர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கொள்கை கலை இலக்கிய மன்றமானது 2012/9/26 அன்று ஓர் பொது நூலக திறப்புடன் ஆரம்பமானது. நாம் இந்த மன்றத்தினை ஆரம்பித்த நோக்கமானது கலை இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் என்பன சீரழிந்து போகின்றது. எனவே இச்சீரழிவை தடுத்து காப்பாற்றும் வகையில் நோக்குடனே ஆரம்பித்தோம். இந்த கலை இலக்கிய மன்றத்தினை கட்டுவதற்கு ஊர் மக்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்துடன் மீதி பணத்திற்காகவும் அங்கத்தவர்கள் பலர் கூலி வேலைகள் செய்து இக்கட்டிடத்தை பூர்த்தி செய்தனர். எல்லோருக்கும் ஆச்சரியப்படலாம், ஆச்சரியம் மட்டுமல்ல சந்தேகப்படலாம். இவர்கள் பல கலை இலக்கிய மன்றம் என்றார்கள் என சான்றோர் செய்கின்றார்கள், படம் வெளியிடுகின்றார்கள் என நினைக்கலாம். மன்றம் கலை இலக்கிய மன்றம் ஆனால் 64 கலைகள் உள்ளடங்கியுள்ளது. மன்றம் கலைகள் 64 என்பன ஒவ்வொரு கலை விழாவிலும் ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே இந்த கலை விழாவில் 2 கலைகள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கலை விழாவில் பல பல கலைகள் வெளிப்படுத்தப்படும். மற்றும் நமக்கு இந்த கலை விழா நடத்த தொடங்கியிருந்த நாடகங்களிலிருந்து பல எதிர்ப்புகள் வந்தன. இன்றும் அதிகாலையில் பல சுவரோட்டிகளை ஒட்டி எங்களுக்கு எதிராக ஓட்டி எங்களுக்கு பெரும் முறைவுகளை விளைவித்தனர். ஆனால் அதையும் முறியடித்து நாங்கள் இந்த கலைவிழாவை வெற்றி பெற நடத்துவதற்கு உங்கள் ஆதரவை வேண்டியிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பெருவிழா 2014 இந்த விழாவிலே தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தம்பி ரகுநாத் அவர்களே, இங்கு கந்தவன பெருமானுடைய திருவருளை சுமந்து வந்து நமக்கு ஆசிரியரை வழங்கிய வைத்தியநாத குருக்கள் ஐயா அவர்களே, குழந்தை இயேசுடைய திருவருளை கண்டு இங்கே கொண்டு வந்து இந்த மன்றத்தினுடைய இந்த விழா சிறப்புடனே நடைபெற வேண்டும் என்று ஆசிரியரை வழங்கிய அருள் திரு நிருபன் நிஷானந்த் அடிகளார் ஐயா அவர்களே, இந்த விழாவிலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு குறித்த நேரத்துக்கு இங்கே வந்து காவலிருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய உயர்திரு ஸ்ரீ புஷ்பலிங்கம் சார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற வல்வை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களே, எமது பகுதியின் கிராம அலுவலர் திரு புலேந்தன் ஐயா அவர்களே, இங்கு கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட சாண்டோ செல்வராஜ் அவர்களே, திருமதி சிவாஜினி ஜெகநாதன் அவர்களே, ஆனந்தமயில் ரூபவர்ணன் அவர்களே, இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏனைய கழகங்களின் தலைவர்களே, மன்றங்களின் தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் குறித்தாகுக. இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னை அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இந்த ஆசி உரைகள் நிச்சயமாக நிரந்தரமான வாழ்த்துறைகளையும் வழங்கி இருக்கின்றது. இந்த மன்றமானது இந்த 2-3 ஆண்டுகளிலே தன்னால் இயன்ற சிறப்பான பங்குத்தந்தை குழந்தை இயேசு ஆலயம் அருள்திரு நிருபன் நிஷானந்த் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற கிராம அலுவலர் சிவராசிங்கம் நண்பர் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வல்லடுத்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி HHKIC சமரசிங்க அவர்களே, கிராம அலுவலர் ஸ்ரீ புலேந்திரன் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக கலந்திருக்கின்ற சாண்டோ ஸ்ரீ சிவராஜ் அவர்களே, ஆசிரியை திருமதி சிவாஜினி திலகநாதன் அவர்களே, ஆசிரியர் ஆனந்தமயில் ரூபவர்ணன் அவர்களே, கலை இலக்கிய மன்றத்தின் உறுப்பினர்களே,
மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஏரிய கலை இலக்கிய மன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, அன்பான நண்பர்களே, சிறார்களே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த குறுகிய கால வரலாற்றை கொண்ட இந்த அமைப்பானது மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து நடாத்தி வருவது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகும். இந்த கலை இலக்கிய மன்றங்களை அமைப்பதன் ஊடாக எமது சமுதாயத்தை, எமது பிரதேசத்தை நாம் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இன்று பல்வேறு கலைகள் எங்களுடைய பிரதேசத்தில் அருகி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. பண்டைய கலைகள், குறிப்பாக இந்த கூத்து போன்ற கலைகள், நாடகம் போன்ற கலைகள் எல்லாம் இப்பொழுது மருவி புதிய கலைகள் உருவெடுத்திருக்கின்றன. ஆனால் இந்த கலைகளின் ஊடாக எங்களுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. தற்போது தனி மனிதருக்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திரமானது எங்களுடைய சமுதாய சீரழிவை நோக்கி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன.